சென்னை வளசரவாக்கத்தில் மூதாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்து 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரிடம் கேட்கலாம். சுரேந்தர், என்ன நடந்தது? தற்பொழுது அந்த பாட்டி எப்படி இருக்கிறார்? இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என விசாரணையில் ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். சென்னை வளசரவாக்கத்தில் இன்று அதிகாலையில் வீடு புகுந்த கொள்ளையர்கள் மூதாட்டி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையடித்து சென்றிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வளசரவாக்கம் தர்மராஜா நகர் விஸ்வநாதன் தெரு பகுதியில வசித்து வரக்கூடியவங்க சாந்தி. இவங்களுக்கு 60 வயது உடைய இவர்கள் தனது மருமகள் அதே போன்று தனது பெண்ணுடன் அந்த பகுதியில வசித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை இவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் திடீரென சாந்தியை மயக்க மருந்து கொடுத்து கை மற்றும் கால்களை கட்டி போட்டு அவர் வீட்டில் இருந்த சுமார் 25 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வீட்டில் தூங்கி கொண்டிருந்த சாந்திக்கு மயக்க மருந்து மற்றும் கை கால்களை கட்டி போட்டு இந்த கொள்ளை சம்பவம் என்பது இந்த பகுதியில அரங்கேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வளசரவாக்கம் போலீசார் தற்போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அதே போன்று அந்த சுற்று வட்டார பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் முதற்கட்டமாக 25 சவரன் நகை திருடு போயிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் மயக்க மருந்து கொடுத்து கட்டி வைக்கப்பட்ட மூதாட்டி தற்போது பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மூதாட்டி ஒருவரை கட்டி வைத்து மயக்க மருந்து கொடுத்து நகை, பணம் மற்றும் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் இந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து தொடர்ந்து வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளை கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.